வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராணிஸ் பொண்ணு. வீடியோக்குள்ள வரும்போது பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான், ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். நன்றி. அது ஒரு காலை நேரம். கடற்கரையோட மணல் பரப்பில் நடைபயிற்சி மேற்கொண்டுட்டே கடல் அலைகளையும் இயற்கையையும் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு ஒருத்தர். அப்ப ஒரு விஷயத்த பாக்குறாரு. கடல் அலைகள் வேகமா கரைக்கு வரும்போது அந்த அலைகளோட சேர்ந்து சில நட்சத்திர மீன்கள் கடற்கரையில ஒதுங்குறத பாக்குறாரு. கடலை நோக்கி அலை உள்ள போகும்போது ஒரு சில மீன்களை அலைகளே கடலுக்குள் இழுத்துட்டு போறதையும் பாக்குறாரு. ஆனா சில மீன்களால கடலுக்குள்ளயும் போக முடியல, கரையில ஒதுங்கி சூரிய ஒளியையும் தாங்க முடியல. இப்படி தவிச்சிட்டு இருக்க அந்த மீன்களை பார்த்து அவர் மனசுல இரக்கம் ஏற்படுது. அந்த மீன்களை கையால எடுத்து ஒண்ணு ஒன்னா கடல் நீருக்குள்ள விடுறாரு. மீண்டும் அலைகள் கரைக்கு வரும்போது சில நட்சத்திர மீன்களை கரையில ஒதுக்குது. அதையும் பொறுமையா ஒண்ணு ஒன்னா எடுத்து கடலுக்குள்ள விடுறாரு. ஆனா அலைங்கிறது ஒரு முறை 2 முறை வர்றதில்ல, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது வர வர இவரும் பொறுமையா மீண்டும் மீண்டும் அதே விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த மனிதரோட இந்த செயல் அவரை பார்த்துட்டே இருந்த இன்னொருத்தருக்கு வினோதமா படுது. அவரை பார்த்து ஆச்சரியமா கேக்குறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடல்ல இருந்து 100கணக்கான மீன்கள் பெரிய அளவுல கரையில ஒதுங்கிட்டு இருக்கு. எல்லா மீன்களுக்கும் உங்களால உதவ முடியுமா? ஒரு சில மீன்களை மட்டும் காப்பாத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டாரு. என்னால இந்த உலகத்துல ஒரு உயிர் காக்கப்படுதுன்னா அது மகிழ்ச்சியான விஷயம் தானே. கடல்ல உள்ள எல்லா மீன்களோட உயிர்களையும் என்னால காப்பாற்ற முடியாது. ஆனா கரையில ஒதுங்கின மீன்கள்ல ஓரிரு மீன்களையாவது நான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அது எனக்கு முழு மன திருப்தியை கொடுக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீண்டும் நட்சத்திர மீன்களை எடுத்து கடலுக்குள்ள அனுப்புனாரு. இதனால அவருக்கு மன திருப்தியும் மன மகிழ்ச்சியும் கிடைச்சது. நமக்கும் மன நிம்மதி வேணும் தானே. நிம்மதிங்கிறது 7 கடல் 7 மலை தாண்டிலாம் இல்ல. சின்னதோ பெருசோ நம்மளால முடிஞ்ச உதவிய தேவைப்படுறவங்களுக்கு தேவையான நேரத்துல செஞ்சாலே போதும். இந்த கதையில மீன்களை அலை கரை ஒதுக்குற மாதிரியே இந்த சமுதாயத்துல பல காரணங்களுக்காக சிலர் ஒதுக்கப்படுறாங்க. அது பொருளாதாரம், கல்வி, ஜாதின்னு எதுவா வேணா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்க வாழ்க்கையில ஒளியேத்துற ஒரு சிறு தூண்டுகோலா இருப்போம். வித் திஸ் நோட் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். Until then it's signing off. நான் ராணியோட பொண்ணு. டாடா.